இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய தேவைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் செட்டில் பண்ண ஹேண்டில் பண்ண தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் எப்படி கொடுக்காமல் இருப்பார். அதனால் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களை எல்லாவற்றாலும் நிறைத்திருக்கிற நாள் அப்படின்றத நீங்கள் பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. யோவான் 1:16-17 எப்படி இருக்கு? அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. கடவுளே கிருபை, God is grace and grace is God. தேவனுடைய பரிபூர்ணத்தினால, அதாவது இயேசு கிறிஸ்துவினால நீங்களும் நானும் கிருபையின் மேல கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். மோசேயின் மூலம் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிருபை உண்டாயிற்று. கிருபை, கிரேஸ் அப்படின்னா எபிரேய மொழியில ஹெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ், இல்லைன்னா ஃபெய்த்ஃபுல்னஸ்னு அர்த்தம். எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் அன்பு, இல்லை என்றால் உண்மையுள்ளத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிருபையும் சத்தியமும் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ மூலம் உண்டாச்சுன்னா இயேசு கிறிஸ்து முதலாவது நம்ம இடத்துல வரணும். அது எப்படி வந்தார்னா, கடவுள் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக அனுப்பினதுனால. எப்படி அனுப்பினார்னா, அன்பின் நிமித்தமாக அனுப்பினார். நம்ம மேலே அன்பு கூர்ந்ததுனால இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவர் நமக்கு கிருபையையும் சத்தியத்தையும் உண்டாக்கினார். மோசேயின் நியாயப்பிரமாணத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை மேலானது. மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணம், கமாண்ட்மெண்ட்ஸ் மூலமாக தேவன் யார், அவருடைய நீதி என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன, அவருடைய தரம் என்ன, காடோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடிஞ்சுது. எதையெல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்ம நல்லா பரிசுத்தமாக வாழ முடியும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணாட்டி நம்ம பாவத்தில் இருப்போன்றதை காட்டினது மோசேயினுடைய நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அவர் கிருபையினால் வந்தார். கிருபை நிறைந்தவராய் சத்தியம் நிறைந்தவராக வந்தார். ஒருவர் இப்படியாக சொன்னார், லா இஸ் நாட் பேட் பட் ஜீசஸ் இஸ் குட். நியாயப்பிரமாணம் கெட்டது கிடையாது, பரவாயில்லாது, ஆனால் இயேசு கிறிஸ்து நல்லவர், இயேசு கிருபை நல்லது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் கிருபையானவர், இயேசு கிருபையானவர், நல்லவர் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பரவாயில்லாத ஆசீர்வாதத்தை, போதுமான நன்மைகளை தருகிறவர் மட்டும் கிடையாது. அவர் மிகச்சிறந்த நன்மைகளை, சிறப்பான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் தருகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் அவருடைய பரிபூர்ணத்தினால அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார். அவருடைய பரிபூர்ணம் என்னன்னா அவருடைய கிருபை, அன்பு தான். காட்ஸ் பர்ஃபெக்ட் வில் இஸ் காட்ஸ் கிரேஸ். தேவனுடைய கிருபை அவருடைய மிகச்சிறந்த பரிபூர்ணமான சித்தம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பரிபூர்ணமான சித்தத்தினால், கிருபையினால், நன்மையினால் உங்களை நடத்துகிறவர் அவரே உங்கள் வாழ்க்கையில் கிருபையாக இருக்கிறார். கடவுளை எல்லா இடத்துலையும் நீங்கள் பாருங்கள், கிருபை எல்லா பக்கமும் பாருங்கள். நீங்களும் கிருபையாக இருங்கள். ஏனென்றால் உங்களையும் என்னையும் தேவன் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைத்திருக்கிறார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோம்.